அனைவருக்கும் வணக்கம். இது சங்கிலியன் செய்திகள். செய்திகள் வாசிப்பவர் செய்தியாளர் எஸ். கலாதேவன். இன்றைய இலங்கையின் பிரதான செய்திகள். பிரதான செய்திகளில் முதலில் தலைப்புச் செய்திகள். அருணியை நீக்குங்கள், அமைச்சரவை மாற்றங்கள், தேசத்தை பாதுகாக்கும் தேசிய இயக்கத்தின் தலைவர் எல்ஏ குணவங்கசேர ஜனாதிபதிக்கு கடிதம். ஹோஹோம் ஹரணி வீரவன்ச சத்தியாகிரகம். நீர்த்தேக்கங்கள் நிரம்பி உள்ளதால் மலையகத்துக்கு ஆபத்து, நிலநடுக்கங்கள் ஏற்படலாம். தித்வா சூறாவளியின் பின் 4800 மண் சரிவு அபாய பகுதிகள். வடக்குக்கான ரயில்கள் மார்ச் 31 வரை ஓடாது. 19ஆம் தேதியிலிருந்து திருத்த வேலை. சீனாவின் உதவியை நாடிய இலங்கை. சங்கிலியன் பார்வையாளர்களுக்கு வணக்கம். எமது இந்த சேனலிற்கு முதல் முறையாக வருபவர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் பெயர் ஆதரவை வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். கல்வி மறுசீரமைப்பு உடனடியாக கைவிடுங்கள், அருணியை நீக்குங்கள், அமைச்சரவையை மாற்றுங்கள், தேசத்தை பாதுகாக்கும் தேசிய இயக்கத்தின் தலைவர் எல்ஏ குணவங்கசேர ஜனாதிபதிக்கு கடிதம். அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்படும் கல்வி மறுசீரமைப்பு தொடர்பான சகல நடவடிக்கைகளையும் உடனடியாக கைவிடுமாறும், அத்துடன் உடனடியாக அமைச்சரவை மறுசீரமைப்பை மேற்கொண்ட பிரதமர் ஹரணி அமரசூரியவை கல்வி அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கி பொருத்தமான ஒருவரை அந்த பதவிக்கு நியமிக்குமாறும் வலியுறுத்தி தேசப்பட்டுள்ள தேசிய இயக்கத்தினால் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயகவுக்கு கடிதம் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அமைச்சர்களான பேராசிரியர் ஜி.எல். பீரிஸ் மற்றும் உதய கம்பன்பில உள்ளிட்ட குழுவினர் மகாநாயக தேரரை வலியுறுத்தியுள்ளனர். நேற்று திங்கட்கிழமை கண்டியில் மகாநாயக தேரர்கள் இவர்களை சந்தித்து இவ்வாறு வலியுறுத்தியுள்ளனர். ஹரணி கல்வி அமைச்சுக்கு முன்னாள் வீரவன்ச சத்தியாகிரகம். கல்வி மறுசீரமைப்பை கைவிடுமாறும் பிரதமர் ஹரணி அமரசூரிய கல்வி அமைச்சு பதவியிலிருந்து விலக வேண்டும் எனவும் வலியுறுத்தி தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான விமல் வீரவன்ச தலைமையிலான குழு ஒன்று இசுர்பாய கல்வி அமைச்சுக்கு முன்னால் சத்தியாகிரக போராட்டத்தை ஆரம்பித்துள்ளனர். நேற்று திங்கட்கிழமை காலை 10 மணி அளவில் இந்த போராட்டம் ஆரம்பமாகியுள்ளது. தமது கோரிக்கைக்கு தீர்வு கிடைக்கும் வரையில் போராட்டத்தை தொடரும் என்று வீரவன்ச தெரிவித்துள்ளார். நீர்த்தேக்கங்கள் நிரம்பியுள்ளதால் மலையகத்துக்கு ஆபத்து, நிலநடுக்கங்கள் ஏற்படலாம். மத்திய மாகாணத்தில் உள்ள அனைத்து நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் நிரம்பியுள்ளதால் பூமியின் பாறை அடுக்குகள் அதிக சுமையை தாங்க வேண்டி உள்ளதென பேராதனை பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறை பேராசிரியர் அதுல சேனாரத்ன தெரிவித்துள்ளார். இதன் பாதிப்பினால் ஏற்படும் அசைவுகள் காரணமாக நிலநடுக்கங்கள் ஏற்படலாம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். கண்டி மாவட்டத்தின் உடுத்தும்பர பிரதேச செயலக பகுதியில் சமீபத்தில் ஏற்பட்ட நிலநடுக்கம் குறித்து கருத்து தெரிவிக்கும் போது பேராசிரியர் அதுல சேனாரத்ன இதனை சுட்டிக்காட்டியுள்ளார். தித்வா சூறாவளியின் பின் 4800 மண் சரிவு அபாய பகுதிகள். சமீபத்திய தித்வா சூறாவளியை தொடர்ந்து எடுக்கப்பட்ட செயற்கைக்கோள் படங்கள் அடிப்படையில் இலங்கையில் சுமார் 4800 மண் சரிவு அபாய பகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக நவீன தொழில்நுட்பத்துக்கான ஆதர்சி கிளாக் நிறுவனம் உறுதிப்படுத்தியுள்ளது. முன்னதாக ஊடகங்களில் தெரிவிக்கப்பட்டதை விடவும் அதிகமான மண் சரிவு அபாய வலயங்கள் மேம்பட செயற்கைக்கோள்கள் தொழில்நுட்பம் மூலம் கண்டறியப்பட்டுள்ளதாக நிறுவனத்தின் பணிப்பாளர் நாயகம் திருமதி குமாரி மீகா கொடுவ தெரிவித்துள்ளார். வடக்குக்கான ரயில்கள் மார்ச் 33 வரை ஓடாது. 19ஆம் தேதி முதல் திருத்த வேலை. குர்நாகல் மாகோ சந்தி மற்றும் அனுராதபுரம் ரயில் நிலையங்களுக்கு இடையிலான புனரமைப்பு நடவடிக்கை காரணமாக வடக்கு மார்க்கத்தின் ஊடாக ரயில் சேவை இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக போக்குவரத்து அமைச்சர் பிம்பல் ரத்நாயகா தெரிவித்துள்ளார். அதன்படி வடக்கு ரயில் மார்க்கத்தில் கொழும்பு கோட்டை ரயில் நிலையத்திலிருந்து பயணிக்கும் ரயில்கள் எதிர்வரும் 19ஆம் தேதி முதல் மார்ச் 31ஆம் தேதி வரை மாகோ சந்தி வரை மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளன. இருப்பினும் அனுராதபுரம் மற்றும் காங்கேசன் துறைக்கு இடையிலான ரயில் சேவைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட உள்ளன. சீனாவின் உதவியை நாடிய இலங்கை தொடர்ந்து வழங்குவோம் என்றது சீனா. இலங்கைக்கு குறுகிய நேர விஜயம் மேற்கொண்டிருந்த சீன வெளிவிவகார அமைச்சர் வாங்கியை வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் சந்தித்து கலந்துரையாடினார். தென்னாப்பிரிக்கான விஜயத்தை முடித்துக்கொண்டு மீண்டும் சீனா செல்லும் வழியில் சீன வெளிவிவகார அமைச்சர்
உள்ளிட்ட அந்நாட்டு வெளிவார அமைச்சின் 17 உயர்மட்ட அதிகாரிகள் நேற்று அதிகாலை இலங்கைக்கு வருகை தந்திருந்தனர். சில மணித்தியாலங்கள் அவர்கள் இலங்கையில் தங்கியிருந்த நிலையில் அவர்களை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித்த ஹேரத் சந்தித்தார். இரு நாடுகளுக்கும் இடையிலான மூலோபாய கூட்டுறவு கூட்டாண்மையை மேம்படுத்துவதையும் இந்த சந்திப்பு நோக்கமாக கொண்டிருந்தது என்று இலங்கை வெளிவார அமைச்சு உள்ளது. இத்துடன் இன்றைய இலங்கையின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் ஒரு பிரதான செய்தியின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம்.